அனைத்துறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து காலை சாப்பாடு தான். காலமாக வந்து வீட்டு தோசை. அந்த தோசையிலே நான் வந்து ஒரு தோசைமாக உண்டாதான் இருக்கும். ஆனால் தோசைகள் வந்து பல விதம். நான் என்னென்ன தோசையில் வந்து சுட்டு காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேவை பண்ணி கொண்டு பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன தோசை சுடுறோம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்ப நாங்க தோசை சுட வலிக்கலாம். அதுக்கு முதல் தோசை தட்டை வந்து அடம் சூடாடு நல்லா. தட்டு வந்து நல்ல சூடாகட்டு நாங்கள் நல்ல வடிவா துடைச்சு விடுவோம் என்ன துணியால. அது பாத்தீங்களா, முதல் வந்து நாங்க சாதாரணமா சுடுற தோசை தான் நான் சுட போறேன். இன்றைக்கு நான் வந்து ஒரு 2-3 விதத்துல வந்து தோசைமா உண்டுதான். ஆனா தோசைகள் வந்து பல விதம். தோசைமா வந்து நல்ல வடிவா கரைச்சி வச்சிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் எங்களோட யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்கிறோம் தோசைக்கு வந்து என்னென்ன தயார் செய்யறேன்னு எல்லாம் சொல்லி. நீங்க பார்க்காத நீங்க போய் பாருங்க. நல்ல வடிவா கலந்து வச்சிருக்கு உப்பு எல்லாம் போட்டு. இப்ப வந்து நாங்க தோசை தட்டுல வந்து விடுவோம். சைட்ல வந்து கொஞ்சம் இப்ப நாங்க என்னென்ன தோசை சுட போறோம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து பாத்தீங்க சொன்னா பீட்ரூட் சாறு. நல்ல வடிவா பீட்ரூட் எல்லாம் கழுவி நல்லா துருவி நல்லா அவிச்சு அதுல வர தண்ணியை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து நாங்க பீட்ரூட் தோசை சுட போறோம். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் வந்து சின்ன சின்னனா வட்டி வச்சுக்கிறேன். இதுல வந்து வெங்காய தோசை. மற்ற முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன், முட்டை தோசை. மற்ற வந்து நாங்க சாதாரணமா சுடுற தோசை. அவ்வளவுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டு காட்ட போறேன். இது வந்து சாதாரண தோசை தான் இப்ப ஊத்தி இருக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு நாங்க இப்ப மெட்ட பக்கம் திருப்புவோம். தோசை வந்து நல்ல மெல்லிசா இருக்கும், அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நாங்க இந்த தோசையை வந்து இறக்குவோம். பாருங்க இவ்வளவு மெல்லிசா இருக்குங்க. சுலகுல தான் போடணும். அப்பதான் தோசை வந்து நாங்க ஒன்றுக்கு மேல ஒன்று வைக்க தோசை வந்து ஒட்டுப்படும். சுட சுட வைக்க கூட எரிஞ்சிட்டது. அதெல்லாம் தோசை வந்து சுத்தப்பட மாட்டேன்னுட்டு. கூடு இனி வந்து குறைஞ்சிட்டு சொன்னா அடுப்பு கொஞ்சம் நல்லா எரிஞ்சிட்டு சிரட்டை வச்சு மூட்டி விட்டது அக்கா நல்லா எரிஞ்சிட்டு. அதால வந்து கட்டுமண் சரியான கீட்டுல தானே இருக்கு. சூட்டு பாருங்க, அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு. இப்ப நாங்க வெங்காய தோசை சுட போறேன். வெங்காயத்தை மேல போடுவோம். போட்டுட்டு சைட்டால எண்ணெய் விடணும்.
இனி வந்து எரியாதுன்னு சொன்னா அடுப்பு நோம்பலா தான் எரிஞ்சு கொண்டு இருக்கு. தோசை வந்து சூப்பரா வருது பாத்தீங்களா, கொஞ்சம் மொட்டுப்படாம. வந்து நல்ல சூப்பரா கிடைச்சி எடுத்தோணும். கிடைக்கிறதுலாம் இருக்கு தோசை வாடுறது. இந்த நேரம் மொட்டி பிடிக்கும் தோசை கல்லுல. இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முட்டை தோசைக்கு வந்து முட்டையை நல்லா உடைச்சு ஊத்திட்டு அடிச்சு வைக்கணும். இதான் நாங்க அடுத்த தோசை முட்டை தோசை ஊத்தலாம். இப்படியே ஊத்தலாம். அடிச்சுட்டு ஊத்தினா நல்லா இருக்கும். 2 மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் கலந்து இருக்கும். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை. சொன்னா முட்டை தோசை. முட்டையை விடுவோம் அப்படியே சுத்தி விட்டுட்டு இப்படியே கரண்டியால நல்ல வடிவா பரப்பி விட்டாதான் ஃபுல்லா முட்டை வந்து சேர்த்து வரும் இந்த மாவுல. சில பேர் வந்து முட்டைக்கு என்ன மாவுக்குள்ள வந்து முட்டையை விட்டுட்டு சுடுவினம். அதே மாதிரி இப்படி சுட்டு சாப்பிட்றதுதான் டேஸ்டா இருக்கு. வந்து பாத்தீங்க சொன்னா நான் மெட்ட பக்கம் திருப்ப போறேன் முட்டை தோசைய. இப்ப வந்து முட்டை தோசை வந்து நல்லா வெந்துட்டு நாங்க இறக்குவோம். முட்டை தோசை சுட சுட ஆவி வளர்க்க முட்டை தோசை. நான் ஒரு முட்டையில 2 முட்டை தோசை சொல்றேன். பெரிய முட்டை தானே. இது ஒரு வித்தியாசமான முட்டை தோசை. முட்டை தோசை வந்து முட்டை ஓடி வந்துட்டு வழியில சொன்னா அடுப்பு கொஞ்சம் சரிஞ்சிச்சு தோசைக்கு. அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. எண்ணெய் ஊத்தி விட்ட மாதிரி 2 போரிச்சு. தேவையில்லை. என்ன முட்டை வந்து கல்லிலேயே எண்ணெய் கிடக்குது, பார்க்க தெரியுது. கல்லிலேயே நல்ல எண்ணெய் இருக்கு. இது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து இந்த பீட்ரூட் தோசை வந்து பிடிக்கும். நல்லா ஏன்னு சொல்லுவாங்க, நல்ல கலரா இருக்குமே இல்லை, அதுக்காண்டி இப்ப நாங்க இந்த பீட்ரூட் சாறை எடுக்க விடுவோம். விட்டுட்டு நல்ல வடிவா கிளந்து எடுப்போம். எப்படி இருக்கு வேற? பீட்ரூட்டை வந்து நல்லா கரட் தட்டுல உறைஞ்சிட்டு அதை வந்து நல்லா அவிச்சு அந்த சாறை எடுத்தேன். முட்டை தோசை அப்படி அப்படியான தோசை எப்படி வந்துருக்கு, காது வச்சு வந்துருக்கு. முயல் இந்த ஜேப்ல இருக்கு நடுவுல. ஆனா பாருங்க, ஒரு முட்டை தோசையிலயும் ஒட்டுப்படையில தானே கல்லுல அப்படி இருக்கு. இதான் முட்டை தோசை. முட்டையும் தோசையும் பக்கத்துல வச்சுட்டு முட்டையும் தோசையும் சேர்த்து வச்சு காட்டலாம். முட்டை தோசை. இது முட்டை தோசை இல்ல, முட்டை பொரியல் தோசை. இது காது, 2 காது. இது முகம் இருக்கு. இதுல ஒரு வாயை வச்சு விட்டு மூக்கை வச்சு விட்டு இதுல கண்ணை வச்சு திருப்பூர்
எடுப்போம். ம் இப்படி வடிவா தானே இருக்கு. ம் இப்ப நாங்கள் பீட்ரூட் தோசை. பீட்ரூட் தோசை சொல்ல போகிறோம். தோசை வந்து இப்போ மெல்லிசா சுடுவோம், அப்பதான் நல்லா இருக்கு. அதுக்கு முக்கியமாக அடுப்பு கூட எரியக்கூடாது. எரியக்கூடாது. முதல் வந்து உங்களோட அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சிட்டு தெரியுமா, தோசை தட்டுல ஹீட் கூடி. சரியான வெயிலா இருக்கு. நான் காலமே 8 மணி தான், நான் வெயிலண்டா அப்படித்தான் இருக்கு, சுட்டரிச்சு கொண்டு. ஒரு பீட்ரூட் தோசை சுட்டு எடுத்தாச்சு. அடுத்த பீட்ரூட் தோசைய சுட்டு எடுப்போம். அதுக்கு சைட்டால கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். வந்து இறக்குவோம். பாருங்க இவ்வளவு கண்ணாடி மாதிரி இருக்கு தோசை. அங்காலண்டு பார்த்தா இங்கால தெரியும். தோசை எல்லாம் முடிஞ்சது. பெரிய தோசை இது இப்படியே மொறுமொறுக்க மட்டும்தான் இருக்க போறேன். தோசை கல்ல ஊத்தி இருக்கிறேன். இதுக்கு வந்து சைட்டால கொஞ்சம் எண்ணெய் விடணும், அப்பதான் நல்ல மொறுமொறு ரெண்டு பேரும். சொன்னா பீட்ரூட் தோசை. இது பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காய தோசை. வெங்காய தோசை வந்து நான் ஒன்றுதான் சுட்டு இருக்கிறேன். வெங்காயம் விலை கூட. விலை ஊரண்டு இல்ல, வீட்டை வந்து வெங்காய தோசை ஒரு தடவை சாப்பிட மாட்டேன், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் வெங்காய தோசை. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 முட்டை தோசை, செவி வச்ச முட்டை தோசை. இது பாத்தீங்கன்னு சொன்னா நார்மல் தோசை. எத்தனை விதமான தோசை இருக்கு? 4 விதமான தோசை சுட்டுருக்கேன். இதை விட கூடவும் சுடலாம். பொடி தோசை, நெய் தோசை, மசாலா தோசை, கறியெல்லாம் வச்சு சுடுறது, அப்படியெல்லாம் சுடலாம். நான் 4 விதத்துலதான் தோசை சுட்டு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தோசைமா எல்லாமே நான் கிடைக்கிறேன்னு சொல்லி. நாங்கள் வந்து அரிசி, வெந்தயம், மற்றது கொஞ்சம் கோதுமைமா, உளுத்தம் பருப்பு, அவ்வளோத்துல இருந்தா நாங்கள் தோசைமா வந்து தயார் செய்யறாங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் கூட போடணும், அப்பதான் நல்ல வாசம் இருக்கும், உடம்புக்கு வந்து நல்ல குளிர்மை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தோசையெல்லாம் சுட்டு முடிஞ்சது. 4 விதமான தோசை வந்து நான் சுட்டுருக்கிறேன். இனி வந்து சாப்பிட்றதான் வேலை. தோசையும் வந்து நல்ல சூப்பரா வந்துருக்கு. தோசை பாருங்க எப்படி இருக்குண்டு, பஞ்சு போல தோசை. இப்ப தோசை வந்து வெந்துட்டு நாங்க இறக்குவோம். அடுத்ததா வந்து நாங்க முட்டை தோசை தான் ஊத்த போறேன். தோசையெல்லாம் இப்ப சூப்பரா சுட்டு முடிச்சாச்சு. 4 விதமான தோசை வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சுட்டு காட்டியிருக்கிறேன். பாருங்க தோசைனா இப்படி அழகா இருக்கு, இவ்வளவு பஞ்சு போல இருக்குண்டு. இந்த தோசைக்கு வந்து நாங்கள் என்ன செய்திருக்கோம்னு சொன்னா சம்பல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம். செத்த மிளகாய் சம்பல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம். சூப்பரா இருக்கும் சாப்பிட. இடிச்ச சம்பளையும் விட தோசைக்கு அரைச்ச சம்பல்லாம் இன்னும் டேஸ்டா இருக்கு. இப்ப வந்து நான் தோசை வந்து சாப்பிட போறேன். முதல்ல வந்து நார்மல் தோசையை சாப்பிடுவோம் எடுத்து. அதுக்கு வந்து அரைச்ச சம்பல், அரைச்ச செத்த மிளகாய் சம்பல், சம்பல்ல தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு.
டேஸ்டா இருக்கும். சம்பளம் நல்ல உப்பு புளி எல்லாம் நல்ல கணக்கா இருக்கும். தோசை வந்து நல்லா சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நார்மல் தோசை நான் பாதி சாப்பிட்டேன். அதோட வந்து அடுத்த பீட்ரூட் தோசை. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பீட்ரூட் தோசை வந்து பாதியை சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு வேங்க தோசை எவ்வளவு மெல்லிசா இருக்குங்க. கடையில தார தோசை மாதிரி இருக்கும். ஆனா பீட்ரூட் வாசம் கொஞ்சம் இருக்கு இந்த தோசையில. ஆனா சாதாரண தோசையை விட இந்த தோசை நல்லா இருக்கு. கொஞ்சம் இனிப்பு தன்மையும் இருக்குது இதுல இந்த தோசையில. இது வந்து பாத்தீங்க சொன்னா முட்டை தோசை. முட்டை தோசைக்கு சம்பளே தேவையில்லை. சாதாரணமாவே நாங்க சாப்பிடலாம். வருமானம் அப்படியே சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். ஆனா சில பேருக்கு வந்து முட்டை தோசை வந்து பிடிக்கவே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காய தோசை. நான் வெங்காய தோசை வந்து ஒன்று தான் சுட்டினேன் சொன்னாங்க. போட்ட ஒரு தடவை வெங்காய தோசை சாப்பிட்றே இல்லை. நான் மட்டும்தான் சாப்பிட்றது. இதுல வந்து வெங்காயத்துல வந்து நான் உப்பு பிராட்டி தான் வச்சிருந்தேன். இருக்கு. சம்பளை தொட்டுட்டு அப்படியே சாப்பிட வேற அளவு டேஸ்டா இருக்கு. இப்ப வந்து எல்லா தோசையுமே நான் சாப்பிட்டேன். இப்பவே வந்து வயிறு முட்டிட்டு போல இருக்கு. ஆனா எல்லா தோசையிலையும் பாதி பாதி விட்டுட்டு பாதி பாதி வச்சிருக்கிறேன். நீங்களும் இதே போல தோசை ஒரு தோசைமா ஒன்றுதான். ஆனா விதவிதமா நாங்க சுட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் சுட்டு சாப்பிடலாம். இதே போல நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்க. நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை நாங்க சந்திக்கின்றோம். பாய்.